இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கும். இப்போ ஒரு கேள்வி, நம்ம வாழ்க்கையே சில நேரம் நல்லா போகுது, ஏன் சில நேரம் அதிகமான அளவில் நெகட்டிவாகவே நடக்குது? அதுக்கு காரணம் அதிர்ஷ்டமா, கஷ்டமா, விதியா, இல்லை முயற்சி இல்லாததா? இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பெரும்பாலும் யாருமே யோசிக்கிறதே இல்லை. காரணம், சந்தோஷம் வரும்போது அதை நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சிடுறோம். அதுவே பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காரணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க நினைக்காம அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தால் மட்டுமே போதும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையிலேயே இருப்போம். இதன் விளைவாக இது எல்லாம் ஏன் நடக்குது, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமலேயே போயிடுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே காரணம் இப்போ உங்களுக்கு ரிவீல் ஆக போகுது. அது மொமெண்டம். மொமெண்டம் அப்படின்னா என்ன சொல்கிறேன். மொமெண்டம் அப்படின்னா ஒரு விஷயம் தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வேகம் ப்ளஸ் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்தி. உதாரணம், ஒரு சைக்கிளை மெதுவாக நீங்கள் தள்ள ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அது தானாகவே உருண்டு போகும். அதுதான் மொமெண்டம். நீங்கள் தினமும் ஒரே மாதிரியான நல்ல எண்ணம், நல்ல பேச்சு, நல்ல செயல் செஞ்சால் அது எல்லாமே சேர்ந்து ஒரு ஃப்ளோவை உருவாக்கும். அந்த ஃப்ளோ உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை ஈஸியாக நடத்த ஆரம்பிக்கும். உதாரணம், கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ், பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் மாதிரியான விஷயங்களை ஆரம்பத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு பிறகு ஒரு மோட்டிவேஷன் இல்லாமலேயே நீங்கள் இதை செய்ய ஆரம்பிப்பீங்க. அப்படி செய்யக்கூடிய அந்த நிலை தான் மொமெண்டம். இந்த மொமெண்டம் உருவாக்க ஒரே நாளில் பெரிய ஆக்ஷன் எடுக்க தேவையில்லை. தினமும் சின்ன சின்ன கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன்ஸ் இருந்தால் போதும். ஒரே நாளில் 1000 நன்றிகள் எழுதி நான் ஃபுல்லாக பாசிட்டிவாக மாற போகிறேன் அப்படின்னு நினைக்காம தினமும் 15 நன்றிகள் இல்லைன்னா 20 நன்றிகள் டார்கெட் பண்ணி தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதுன்னு போதும். சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் சேர்ந்து தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, மொமெண்டம் அப்படிங்கிறது நீங்கள் ஆரம்பித்த நல்ல பழக்கத்தில் உங்களையே இழுத்துக்கிட்டு முன்னோக்கி கொண்டு போகக்கூடிய அந்த சக்தி தான் மொமெண்டம். இந்த வீடியோ முடியும் போது நெகட்டிவ் சைக்கிள் ஏன் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. பாசிட்டிவ் மொமெண்டமை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அதோட தினமும் 5 நிமிஷத்தில் லைஃப் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஃபார்முலா பற்றியும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இதையெல்லாம் ஒரு 6 சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பாயிண்ட் 1, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை தான் உங்களுடைய ரியாலிட்டி. நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்துருக்கீங்களா? ஒரு ப்ராப்ளம் பற்றி பேச ஆரம்பித்தா அது பெருசாகிக்கிட்டே போகும். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ப்ராப்ளமில் மூழ்கி இருக்கீங்களோ, அதை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு அது பெருசாகிக்கிட்டே போகும். அது முடிகிறதுக்கான கால அளவு அதிகமாக எடுத்துக்கும். அதுவே அதை பற்றி நீங்கள் பேசுகிறதே இல்லை, அதை கண்டுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வேறொரு வேலையில் பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் முடிகிற செய்தி மட்டுமே உங்களுக்கு வந்திருக்கும். இதை கவனித்து பார்த்துருக்கீங்களா? ஏன் இப்படி நடக்குதுன்னா, பேசுறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கவனத்துக்கான முக்கியமான புள்ளி. நம்ம பெரும்பாலும் எண்ணங்களை பற்றியும் உணர்வுகளை பற்றியும் அதிகமாக நம்ம கற்றுக்க நினைப்போம். எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணால் வாழ்க்கை மாறிடும், உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணால் நம்மளோட வாழ்க்கை மாறும் அப்படின்னு அது மேலேயே நம்ம கவனம் செலுத்திக்கிட்டு இருப்போம். ஆனால் எண்ணங்களையும் உணர்வுகளையும் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் சிரமமானது. இதில் இருக்கக்கூடியதுலேயே ஈஸியானது நம்மளுடைய பேச்சை கண்ட்ரோல் பண்ணுறது தான். நம்மளுடைய வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஈஸியானது. உங்கள் பேச்சின் மூலமாக வெளிப்படக்கூடிய அந்த வார்த்தைகள் உங்களுடைய எண்ணத்தில் இருந்து உருவான வார்த்தைகள் தான். உங்களுடைய எண்ணத்தில் உருவானதுக்கு பிறகுதான் அது வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து வெளியே வருது. நேரடியாக எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் போகாமல் முதல்ல உங்களுடைய வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்களுடைய வார்த்தைகள் தான் நீங்கள் எது மேலே கவனம் செலுத்துறீங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று. அப்படி நீங்கள் எதில் கவனம் செலுத்துறீங்களோ அதில் வைப்ரேஷன் அப்படிங்கிறது உருவாகி அந்த வைப்ரேஷன் அதுக்கு தகுதியானதை ஈர்க்க ஆரம்பிக்கும். வார்த்தை அப்படிங்கிறது கவனம் அப்படிங்கிறது வைப்ரேஷன் அப்படிங்கிறது அட்ராக்ஷன். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய எதிர்கால சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு சிக்னலாக இந்த யூனிவர்ஸ்க்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட பணம் இல்லை, என்னோடய வாழ்க்கை சரியில்லை, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய இது எல்லாமே நீங்கள் வெறும் வார்த்தையாக சொல்கிறது இல்லை. நீங்கள் உங்கள் பிரெயினுக்கு இது எல்லாம் ப்ரோக்ராமாக எழுதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த ப்ரோக்ராம் தான் உங்கள் ஆக்ஷன்ஸாக மாறுது. உங்கள் ஆக்ஷன்ஸ் தான் உங்கள் ஃப்யூச்சராக மாறுது. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை வாய் விட்டு பேசாதீங்க அப்படின்னு. இந்த பேச்சை பற்றி, வார்த்தைகளை பற்றி நீங்கள் இன்னுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்சதுமே செக் பண்ணி பாருங்கள். பாயிண்ட் 2, நம்பிக்கை என்பது மொமெண்டம் அடைந்த எண்ணமே.
நம்பிக்கை அப்படிங்கிறது திடீர்னு உருவாகிறது இல்லை. அது எப்படி உருவாகுது அப்படின்னா, ஒரு எண்ணம் திரும்ப திரும்ப வந்தால் அந்த எண்ணத்துக்கு வேகம் அதிகமாகும். அந்த வேகம் தான் மொமெண்டம். அந்த மொமெண்டம் உருவான எண்ணம் தான் நம்பிக்கை. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒன்று நெகட்டிவ் சைடு, இன்னொன்று பாசிட்டிவ் சைடு. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சைடு. நீங்கள் தினமும் என்னால் முடியாது, எனக்கு சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காது, பணம் சம்பாதிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா முதல்ல அது வெறும் வார்த்தையாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா உறுதியான எண்ணமாக மாறும். அதுக்கப்புறமா உறுதியான நம்பிக்கையாக மாறும். அப்புறம் உறுதியான ஆக்ஷனாக மாறும். ஒரு கட்டத்துக்கு மேலே அது விதி அப்படின்னு ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த அக்செப்டன்ஸ் தான் பிலீஃப், நம்பிக்கை. அதாவது நீங்கள் உருவாக்கிய மொமெண்டம். எக்ஸாம்பிள் 2 பாசிட்டிவ் சைடு. இப்போ இதையே ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் தினமும் நான் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு சரியான வழிகள் உருவாகிக்கிட்டு இருக்கு, நான் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஆக்வர்டாக இருக்கும். இது ஃபேக் மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா பழைய நம்பிக்கைகளுக்கு இன்னும் மொமெண்டம் இருக்கும். ஏற்கனவே நீங்கள் உருவாக்கின அந்த நெகட்டிவான மொமெண்டம் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஏற்கனவே நீங்கள் தள்ளுன அந்த சைக்கிள் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு எதிர் திசையில் அந்த சைக்கிளை நீங்கள் திருப்பி தள்ளினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதுவே அதனுடைய வேகத்தை கம்மி பண்ணி பின்னோக்கி தள்ள ஆரம்பிக்க ஒரு கட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த திசையில் அந்த சைக்கிள் உங்களால் தள்ள முடியும். ஸோ நீங்கள் தொடர்ந்து பாசிட்டிவாக பேசினா பிரெயினில் நியூ கனெக்ஷன்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். எமோஷன் ஷிஃப்ட் ஆகும், ஆக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஒரு நாள் திடீர்னு நம்ம உண்மையாகவே மாறிக்கிட்டு இருக்கோம் பாரு அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அந்த மூமெண்ட்டில் அது நம்பிக்கையாக மாறும். நீங்கள் எதை திரும்ப திரும்ப பேசுகிறீங்க, எதை திரும்ப திரும்ப ஃபீல் பண்ணுறீங்க, எதை திரும்ப திரும்ப நினைக்கிறீங்களோ அதுதான் பிலீஃப் ஆகுது. பிலீஃப் அப்படிங்கிறது கடவுள் கொடுத்த விஷயம் கிடையாது. இதுக்காக நீங்கள் கடவுள் பின்னாடி போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பிலீஃப் அப்படிங்கிறது நீங்கள் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணி உருவாக்குற ஒரு மொமெண்டம். இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாயிண்ட் 3, நெகட்டிவ் மொமெண்டமை ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாரும் தினமும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். கெட்ட எண்ணம் நமக்கு வரக்கூடாது, பயம் வரக்கூடாது, ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது, கவலை வரக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையுமே நிறுத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் எதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அதையே நீங்கள் அதிகமாக கவனிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது பிரெயின் இதில் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, பிரெயினுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் புரியாது. எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு எல்லோ கலர் யானை நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னால் உடனே என்ன நடக்கும்? எல்லோ கலர் யானை தான் மைண்டில் வரும். அதே மாதிரி தான் நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் பிரெயின் முதல்ல நெகட்டிவ் தாட்ஸை தான் ஆக்சஸ் பண்ணும். இப்போ கடன் அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பிரெயின் கடனை தான் பார்க்கும். நீங்கள் கடன் அடையணும்னு தானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் பிரெயின் கடன் அப்படிங்கிறத தான் பார்க்கும். நெஞ்சு வலி குணமாகணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் பிரெயின் நெஞ்சு வலியை தான் பார்க்கும். நான் அது குணமாகணும் அப்படின்னு தானே சொன்னேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லும் போதே அதை பற்றின உணர்வு உங்கள் பிரெயினுக்கு போயிருக்கும். உங்கள் பிரெயின் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெஞ்சு வலிக்கு பதிலாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறத பற்றி சிந்திக்கணும். நெஞ்சு வலி குணமாகணும் அப்படின்னு சொல்லாமல் நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ உங்கள் பிரெயின் ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்கும். கடன் அடையணும் அப்படின்னு சொல்லாமல் அதிகமான பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லணும். அப்போது அதிகமான பணம் அப்படிங்கிற வார்த்தை உங்கள் பிரெயினில் போய் சேரும். இதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த புரிதல் போதும். இப்போதைக்கு இந்த நெகட்டிவ் மொமெண்டம் பற்றி மட்டுமே நம்ம பார்ப்போம். முதல்ல நீங்கள் ஒரு நெகட்டிவ் தாட்டை நினைக்கிறீங்க. அதுக்கப்புறமா அதுக்கு பயம் அப்படிங்கிற ஒன்று உருவாகுது. அந்த பயத்துக்கு ரியாக்ஷன் உருவாகுது. அந்த ரியாக்ஷனுக்கு ஆக்ஷன் உருவாகுது. அதுக்கு பிறகு இந்த லூப் திரும்ப திரும்ப நடக்கும். இதை தான் நெகட்டிவ் மொமெண்டம் அப்படின்னு நான் சொல்கிறேன். மொமெண்டம் அப்படின்னா ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மென்டல் பேட்டர்ன் தான் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் அந்த பேட்டர்னுக்கு எதிராக ஃபைட் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஒரு கார் ரிவர்ஸில் ஃபுல் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்குது. நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த ரிவர்ஸை ஸ்டாப் பண்ண மட்டும் பிரேக்கை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுவீங்களா? இல்லை, ஃபார்வர்ட் கியர் போடுவீங்க. அப்போ ரிவர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி தான் வாழ்க்கையும். நெகட்டிவ் மொமெண்டமை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. பாசிட்டிவ் மொமெண்டமை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதான் சீக்ரெட். பாசிட்டிவ் மொமெண்டம் க்ரியேட் பண்ண பெரிய ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லை. பெரிய ஆக்ஷன்ஸ் ட்ரை பண்ணால் அதுக்காக நீங்கள் ரொம்பவே போராட வேண்டி இருக்கும். தினமும் 20 நன்றி எழுதியே ஆகணும் அப்படின்னு எடுத்த உடனே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது கஷ்டம். உங்கள் மனம் உங்களையே எதிர்த்து போராடும். அதுவே ரொம்ப சிம்பிளாக ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நன்றி மட்டுமே எழுதுங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா தினமும் 30 நன்றிகள் நீங்கள் எழுதிக்கிட்டு இருப்பீங்க. இன்னும் 20 நன்றிகள் சேர்த்து எழுதணும் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும்.
பாசிட்டிவ் மொமெண்டம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சின்ன சின்ன பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸில் இருந்து தான் உருவாகுது. நேரடியாக 10வது படிக்கு குதிச்சு ஏறணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க. முதல் படி மட்டுமே ஏறுங்க. அந்த முதல் படி ஏறின அனுபவத்தில் 2வது படி ஏறுங்க. இந்த 2 படியும் நீங்கள் ஏறின அனுபவத்தில் 3வது படி ஏறுங்க. 8 படி ஏறின அனுபவத்தில் 9வது படி ஏறுங்க. 9 படி ஏறின அனுபவத்தில் 10வது படியை ரொம்ப ஈஸியாக ஏறுவீங்க. ஆனால் நேரடியாக 10வது படிக்கு ஏற ட்ரை பண்ணீங்க அப்படின்னா பல முறை கீழே விழுந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. சின்ன சின்ன முயற்சி செய்யும்போது உங்களுக்கான அந்த பாதிப்பும் குறைவு, ஒரு பாசிட்டிவான சீரான நல்ல மனநிலையில் தொடர்ந்து முன்னேற்றத்தோடு முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. ஒரே ஒரு நல்ல எண்ணம், ஒரே ஒரு நன்றி எழுதும் பழக்கம், ஒரே ஒரு ஆழமான மூச்சு, ஒரே ஒரு நம்பிக்கையான சென்டென்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பிரெயினில் புதிய பாதைகளை உருவாக்குது. ஒரு பாசிட்டிவ் தாட் நல்ல ஃபீலிங்ஸை உருவாக்கும். அது பெட்டர் ஆக்ஷன்ஸை உருவாக்கும். அது பெட்டர் ரிசல்ட்டை உருவாக்கும். இப்படி இந்த செயின் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா நெகட்டிவ் மொமெண்டம் நேச்சுரலாகவே வீக் ஆயிரும். நீங்கள் நெகட்டிவை எதிர்த்து போராடணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்கள் பாசிட்டிவை ஃபீட் பண்ணாலே போதும். இப்போ பாயிண்ட் 4 பற்றி பார்க்கலாம். பாயிண்ட் 4, காலையில் 5 நிமிஷம் மொமெண்டம் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. கண்ணை திறந்ததும் முதல் 1 நிமிஷம் ஒரு சின்ன அவேர்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்ணை திறந்த உடனே நான் இப்போ ஆரோக்கியமாக இருக்கேன், இன்னொரு நாளை அனுபவிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த நல்ல நாளை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு அந்த 1 நிமிஷம் நினச்சி பாருங்க. இந்த ஒரு சின்ன ரியலைசேஷன் கூட கிராட்டிடியூட் வைப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணும். இதுதான் அந்த நாளுக்கான மொமெண்டம் ஸ்டார்டர். 2வது நிமிஷம் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ். 3 சிம்பிளான விஷயத்துக்காக நன்றி சொல்லுங்கள். இந்த உடலுக்காக நன்றி, இந்த வீட்டுக்காக நன்றி, இந்த நாளுக்காக நன்றி அப்படின்னு அதை நீங்கள் சொன்னால் கூட போதும். பெரிய விஷயம் வேண்டாம், சின்ன சின்ன விஷயம் போதும். கிராட்டிடியூட் அப்படிங்கிறது உடனடியான பாசிட்டிவ் மொமெண்டம். ஸோ இது 2வது நிமிஷத்தில் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து 3வது நிமிஷம் இன்டென்ஷன். இன்றைக்கி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். கோல் பற்றி இதில் நினைக்க வேண்டாம். அதே மாதிரி உங்களோட ரிசல்ட் பற்றியும் நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் ஃபீலிங்ஸ் பற்றி மட்டுமே நினைக்க போதும். காமாக இருக்கணும், கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் லைட்டாக ஃபீல் பண்ண போகிறேன், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். 4வது நிமிஷம் சின்ன விஷுவலைசேஷன். ஒரு 10லேருந்து 20 செகண்ட் பண்ணால் கூட போதும். கண்ணை மூடி நீங்கள் ஸ்மைல் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். மொபைலில் நல்ல மெசேஜ் ஒன்று வர மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் வரப்போகுது அப்படின்னு உங்களுடைய பிரெயினுக்கு நீங்கள் தரக்கூடிய சிக்னலாக அது இருக்கும். அடுத்து 5வது நிமிஷம் சின்ன வேலை பண்ணுங்கள். எழுந்த உடனே பெட் அரேஞ்ச் பண்ணுங்கள், தண்ணி குடிங்க, விண்டோ ஓப்பன் பண்ணுங்கள், நோட் புக் எடுத்து ஒரே ஒரு நன்றி மட்டுமே எழுதுங்க. அடுத்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும், உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் பண்ணி முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு பக்கம் மட்டுமே ஒரு முறை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சதை நீங்கள் அந்த ஒரு நன்றி எழுதுனதுமே தினமும் அதை எடுத்து படிங்க. இப்படி தினமும் காலையில் எழுந்த முதல் 5லிருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு சில நாட்கள் அந்த பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். நம்ம வாழ்க்கையில் தினமும் நாள் ஆரம்பிக்கும் போதே ஃபோன் எடுத்து பார்க்குறது, இந்த நியூஸ் பார்க்குறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி நெகட்டிவான மொமெண்டமை உருவாக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் பண்ணாமல் இந்த 5 மினிட் ஃபார்முலா ஃபாலோ பண்ணாலே போதும். பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிடும். நாளைய நாள் முழுக்க நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் காலையில் முதல் 5 நிமிஷத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த 5 நிமிஷம் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மொமெண்டம். அடுத்து பாயிண்ட் 5, ஹை ஃப்ளையிங் டிஸ்க். ஹை ஃப்ளையிங் டிஸ்க் அப்படின்னா என்ன, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்பவே நம்பிக்கையோடு இருக்கீங்க, நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த 3ம் சேர்ந்த எமோஷ்னல் ஸ்டேட் தான் ஹை ஃப்ளையிங் டிஸ்க். இந்த ஸ்டேட்டில் இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் எஃபோர்ட் போடாமலேயே சரியான நபர்கள், சரியான ஐடியாக்கள், சரியான வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இது ஒரு சாதாரண நம்பிக்கை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது ஒரு மேஜிக் கிடையாது, இது மூட நம்பிக்கையும் கிடையாது. இது ஒரு பியூர் ஃபிசிக்ஸ். இதை புரிஞ்சுக்க நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ரேடியோ எக்ஸாம்பிளை கூட நம்ம எடுத்துக்கலாம். 94.3 எஃப்எம்ஐ டியூன் பண்ணால் 94.3 தான் வரும். 98.7 டியூன் பண்ணால் 98.7 தான் வரும். அதே மாதிரி தான் நீங்கள் ஃபியர் வைப்ரேஷனில் இருந்தால் ஃபியர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். நீங்கள் கிராட்டிடியூட் வைப்ரேஷனில் இருந்தால் கிராட்டிடியூட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். நம்ம வைப்ரேஷன் தான் இந்த யூனிவர்ஸ்க்கு சிக்னல். ஹை ஃப்ளையிங் டிஸ்கில் இருக்கும்போது நீங்கள் சடனாக கான்ஃபிடென்ட் ஆயிடுவீங்க, கிளாரிட்டி வரும், உங்களுக்கு தேவையான ஐடியாஸ் இயல்பாக வரும், பீப்புள்ஸ் கோஆப்ரேஷன் கிடைக்கும். இப்படியெல்லாம் நடக்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா?
எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த டிஸ்க்குக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஆல்ரெடி அந்த டிஸ்கில் இருக்கிறதுக்கான ஃபுல் பொட்டென்ஷியலோடு தான் இருக்கீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். அது என்னென்னா, உங்களுடைய ரெசிஸ்டன்ஸை குறைக்கணும். அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறது, கம்பேர் பண்ணுறது, ப்ளேம் பண்ணுறது, செல்ஃப் டவுட், இதையெல்லாம் குறைச்சாலே போதும். நீங்கள் அந்த ஹை ஃப்ளையிங் டிஸ்கில் ரெகுலராக இருந்தால் அதே வைப்ரேஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் லைஃப்பில் என்டர் ஆவாங்க. அதனால தான் சில பேருடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே ஸ்மூத்தாக போகுது. அவங்க லக்கி இல்லை, அவங்க வைப்ரேஷன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அதனால தான் அவங்க வாழ்க்கை அவங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்குது. அடுத்து பாயிண்ட் 6, தினமும் உங்ககிட்டயே கேட்க வேண்டிய கேள்விகள். இந்த பாயிண்டில் தெரிஞ்சுக்க போகிறது டெய்லி பண்ணக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். ஆனால் இது மெடிடேஷன் இல்லை, இதுக்காக கோவிலுக்கும் போக தேவையில்லை. ஒரு 3 கேள்வி மட்டுமே உங்ககிட்டயே நீங்கள் கேட்டால் போதும். முதல் கேள்வி, நான் இப்போ எந்த வைப்ரேஷனில் இருக்கேன்? ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கனா, பீஸ்ஃபுல்லாக இருக்கனா, நம்பிக்கையோடு இருக்கனா அப்படின்னு நீங்கள் உங்ககிட்டயே கேளுங்க. 2வது கேள்வி, இந்த கான்வர்சேஷன் என்னை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தக்கூடியதா இல்லையா? இந்த ஃபோன் கால், இந்த தாட், இந்த கம்ப்ளைண்ட், இது எல்லாமே நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதா இல்லையா, இல்லை கீழே இழுக்குதா அப்படின்னு இதை கேளுங்க. 3வது கேள்வி, இந்த எண்ணம் எனக்கு உபயோகமாக இருக்கா இல்லையா அப்படின்னு கேளுங்க. இல்லை அப்படின்னா அந்த தாட்டை கண்டினியூ பண்ணாதீங்க. அமைதியாக அதை மாற்றுங்க. அதை மாற்ற ஜென்ரல் கிராட்டிடியூடே போதுமானது. இதுதான் ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீங்கள் எதுக்காக ஒரு குருஜியை போய் பார்க்குறீங்க, ஒரு சாமியாரை போய் பார்க்குறீங்க, கோவிலுக்கு போய் உட்காந்து மணிக்கணக்காக வேண்டிக்கிறீங்க? உங்களுடைய எண்ணங்களையும் எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தானே அங்கே போகிறீங்க. நீங்கள் நினச்சது நடக்கணும்னு தானே அங்கே போகிறீங்க. மனசில் நிம்மதி வேணும் அப்படின்னு தானே நீங்கள் அங்கே போகிறீங்க. மனசு பாசிட்டிவ் ஆகணும் அப்படின்னு தானே போகிறீங்க. இங்கேயும் அதையே தான் பண்ணுறீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸை அப்சர்வ் பண்ணுறீங்க. நீங்கள் எமோஷன்ஸை மாஸ்டர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்படி பண்ணால் வாழ்க்கை நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையாக மாறும். இந்த வீடியோவிலேருந்து ஃபைனலாக நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஏற்கனவே பல முறை நான் சொன்னது தான். நீங்கள் விக்டிம் மைண்ட் செட்டில் தயவு செஞ்சு வாழாதீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய கிரியேட்டர். உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தானாக நடக்கலை. உங்களோட வாழ்க்கை சூழ்நிலைகள் உங்களுடைய வைப்ரேஷன்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்காக ஃபைனலாக ஒரு அஃபர்மேஷன் ஒன்று சொல்லுவோம். நான் சொல்கிறேன், அதை நீங்கள் திருப்பி உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள். நான் நல்ல உணர்வுகளை தொடர்ந்து உருவாக்குகிறேன். நான் பாசிட்டிவான மொமெண்டமை உருவாக்குகிறேன். என் வாழ்க்கை தினம் தினம் மேம்படுகிறது. சரி, இந்த வீடியோவில் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்களுக்கும் நடந்த மோசமான விஷயங்களுக்கும் காரணம் நம்ம உருவாக்கின மொமெண்டம் தான் காரணம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அடுத்து உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் முதல்ல அதுக்கான மொமெண்டமை உருவாக்கணும். அதை நீங்கள் செஞ்சாலே அது உங்களுக்கு தேவையானதை நோக்கி உங்களை கொண்டு போய் விட்டுரும். லா ஆஃப் அட்ராக்ஷனில் மொமெண்டம் பற்றி சில விஷயங்களை நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆனால் இது ஒரு வீடியோவில் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஃப்யூச்சரில் இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் சிலருக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். சிலருக்கு நான் சொன்ன ப்ராக்டிஸ் ஞாபகம் வச்சுக்க முடியாமல் இருந்திருக்கலாம். அப்படி ஒரு வேளை இருந்தது அப்படின்னா திரும்பவும் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ நான் சொன்ன ஒவ்வொரு ப்ராக்டிஸையும் நோட்ஸாக எழுதிக்கோங்க. உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே சீரியஸாக இருக்கீங்க, உடனடியாக வாழ்க்கை மாறணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னோட 1-to-1 பர்சனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதோட ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியான ஈர்ப்பு விதி சம்மந்தமான விஷயங்களை பற்றி கற்றுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் அந்த பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த ஜேர்னியில் நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் கூட நானும் இருக்கேன். சேர்ந்து பயணிப்போம். நன்றி.